ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீட்டில் இருந்தே நீங்கள் ஒரு சுய தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்போது இந்த பிஸ்னஸ் வீடியோ உங்களுக்கானது தாங்க. ஒரு ஸ்மால் ஸ்கேலில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவை, அதுக்கு நீங்கள் எப்படி உங்களுடைய பொருளை வெளியே விற்க முடியும், அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்ற எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போது நான் சொல்லக்கூடிய ஒரு சில மிஷின்ஸை வந்து எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் தொழிலில் வந்து உங்களோட ஓன் ப்ராடக்டை உங்களால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஒரு சின்ன இடம் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரியான மிஷின்ஸும் வந்து இவங்ககிட்ட இருக்குது. என்னென்ன மாதிரியான மிஷின்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் பிளேட் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேப்பர் பிளேட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி பேப்பர் பிளேட்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸு, ஷேப்ஸு, வேரியன்ஸு, ஹீட் ரெசிஸ்டன்ஸு உடையது, இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்போசபிள் பேப்பர் பிளேட் அப்படின்றது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸும் கூட. நம்ம ஒரு தரமான ரா மெட்டீரியல் வாங்கி இந்த பேப்பர் பிளேட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டல்ஸு, பெரிய பெரிய வந்து ஹாஸ்பிட்டல், கேன்டீன்ஸு, இந்த மாதிரி இடத்துங்களில் கூட நம்மளால் ஆர்டர் அப்படின்றத எடுக்க முடியும். இதை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இதுக்கு என்னென்னலாம் தேவை, இந்த மிஷினுடைய விவரங்களுடைய விலைகள், அதே போல் இதுக்கு டை, எத்தனை டைப்ஸ் ஆஃப் டை தேவை, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவை, இந்த முழு விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜோ, வாட்ஸ்அப்போ, காலோ பண்ணி இந்த முழு விவரத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பேப்பர் பிளேட்டு மட்டும் இல்லைங்க, கற்பூரம் மேக் பண்ணுறது. கற்பூரம் மேக் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து நம்ம கேம்பர் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மேக்கிங் மிஷின். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. மேனுவல் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் வந்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணக்கூடியது தான். இது எல்லாமே உங்களுடைய ஓன் டெசிஷன் தான். நீங்கள் எந்த மிஷின் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான வருமானம், ப்ராஃபிட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். பூஜை ஐட்டம் செல் பண்ணுறது அப்படின்றது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அதே போல் காம்பேக்ட் சைஸு, உங்களுடைய மிஷினுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் ஃபெசிலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு லோ கன்சம்ஷனில் தான் இருக்கும். ஒரு வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற பிஸ்னஸ்க்கு இந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி மேக் பண்ணுறது, அதே போல் இந்த மாதிரி கற்பூரம் மேக் பண்ணுறதான பிஸ்னஸை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்டாக இருக்கும். ஒரு சைட் பிஸ்னஸாக கூட நீங்கள் இதை எடுத்து பண்ண முடியும். கப் சாம்பிராணியை பொறுத்த அளவுக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் சாம்பிராணி கப்ஸு, அப்புறம் பூஜைக்கும் ஏர் ஃப்ரெஷ்னருக்கும் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கப் சாம்பிராணி யூஸ் பண்ணுவாங்க. இதை ஹோம் பேஸ்டில் இருக்கிற லேடிஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ண முடியும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹிட் பிஸ்னஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பூஜை ஐட்டம்ஸ், இது வந்து ஒரு பூஜா ஐட்டம்ஸ் வந்ததுனால இந்த பூஜா ஐட்டம்ஸ் யாரெல்லாம் வந்து நமக்கு விற்பாங்களோ அந்த டீலர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்களோட உதவியை நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு லைவ் டெமோ நீங்கள் பார்க்கணும், எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து இயங்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த நம்பரை ரீச் பண்ணி அவங்கக்கிட்ட உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். யார்கிட்ட போய் நான் வாங்கணும், நான் வந்து ஒரு இதை முடிச்சு கொடுத்தேன்னா யார் வாங்கிப்பாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் விவரத்தையும் நீங்கள் அவங்ககிட்ட இருந்தே வாங்கிக்கலாங்க. ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எதெல்லாம் டிமாண்டாக இருக்கோ மார்க்கெட்டில் அந்த மாதிரியான பிஸ்னஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிமாண்ட் ப்ராடக்டை நீங்கள் ஷாப்பில் போய் டைரெக்டாகவே சேல்ஸ் பண்ண முடியும், ஆன்லைன்லேயும் நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். லேடிஸ், ஸ்டூடெண்ட்ஸு, யாராச்சும் ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், உங்கள் ஃபேமிலி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி ஒரு முழு விவரம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை ரீச் பண்ணி ஒரு முழு விவரம், என்ன விலை இது, எப்படி இதோடைய பயிற்சி இருக்கும், எப்படி உங்களுடைய பொருளை நீங்கள் விற்கிறது, எப்படி வந்து இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ், மூலப்பொருள் வந்து எங்கேருந்து இதோட ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிறது, இந்த மாதிரி முழுக்க எல்லா விவரத்தையும் நீங்கள் இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஹெல்ப்போட உங்களால் வந்து ஒரு சின்ன லெவல்லேருந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான உங்களுடைய வருமானம் அப்படின்றத நீங்களே நிர்ணயம் செஞ்சுக்க முடியும். ஸோ
நீங்கள் ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் சொல்லியிருக்கிற இந்த டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு மிஷினரிஸும் உங்களுக்கு தேவைப்படுது பிஸ்னஸ் ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதுவும் அவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்றத நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் ஒரு குறைஞ்ச முதலீட்லேருந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.